ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை ஆண்டவருடைய வல்லமையிலே, ஆவியின் துணையிலே, அன்னையின் வழியிலே தியானித்தோம் என்றால் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல பண்புகளை கனிகளாக வெளிப்படுத்துகின்றார். யார் ஒருவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே பொது நன்மைக்காகவே செயல்படுகிறார்கள். ஏனென்றால் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பொது நன்மை விளைவிக்க வேண்டும் என்ற ஒருமைப்பாட்டிலேதான் அது நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவருடைய வழியில் நடந்த அன்னை மரியாள் பொது நன்மைக்காகவே செயல்பட்டார். நீங்கள் யாவரும் பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற அந்த வார்த்தையை அன்னை மரியாள் வாழ்வாக்கினார். எலிசபெத்தை சந்தித்து 3 மாதம் தங்கி உதவி செய்கின்றார். கானா ஒரு திருமணத்திலே முன்னின்று அந்த குறையை போக்க தன்னுடைய பரிந்துரையை வெளிப்படுத்துகின்றார். இயேசுவை புதுமையை செய்ய தூய ஆவியினுடைய வல்லமையிலே தூண்டப்பெறுகின்றார். அதற்கு மேலாக திரு அவையினுடைய உடனிருப்பிலே பிறப்பிலே தன்னை கரைத்துக் கொள்கின்றார். இன்று திரு அவை ஆழமரமாக இவ்வுலகம் முழுவதும் ஒரே பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திரு அவையை நாம் விசுவசிக்கிறோம் என்றால் அன்னை மரியாள் அந்த திரு அவையினுடைய தாயாக இருக்கின்றார். ஏனென்றால் அன்னை மரியாள் தன்னை பற்றிய சிந்தனையில் அல்ல, பிறரை பற்றிய எண்ணத்திலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று அந்த திரு அவையினுடைய தாயை நமது தாயாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் ஆவியானவர் உணர்த்துகின்றார். திரு அவையில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே பொது நன்மைக்காக பிறரை சார்ந்தவற்றில் ஈடுபட வேண்டும் என்று, அப்படிப்பட்ட அருளுக்காக இந்த நாளில் அன்னையின் வழியிலே ஆவியின் துணையிலே நாம் மன்றாடுவோம். இந்த நாளுக்கான ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப கருத்தாக இயேசுவினுடைய இதை அன்பை சுவைத்து பார்த்து ஜெபமாலை தியான மையத்தினுடைய திறப்பு விழா, இறை அருளின் திறப்பு விழாவாக, இயேசுவினுடைய அன்பை சுவைக்கின்ற நிகழ்வாக, ஆவியான துணையை உணர்கின்ற அனுபவமாக, அதற்கு மேலாக வெற்றி தரும் ஜெயம் தரும் ஜெபமாலை தாயினுடைய பிள்ளைகளாக உருமாற நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்னையே வாழ்க, அரசியே வாழ்க, திரு அவையின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க.